Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல இன்னொரு நவராத்திரி gift தான் பார்க்க போறோம். இது வந்து பேஸ் ஃபுல்லா ஆம்லா நட்ல போட்டுருக்கேன். மேலே வந்து சிவன் கண்ணாட்ல ஒரு சின்ன பவுல் தான் நம்ம போட போறோம். இது பாத்தீங்கன்னா ஆம்லா நட் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுருக்கோம் இல்லையா, அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஆம்லா நட் போட தெரியலனா ஃபர்ஸ்ட் டைம் ஆம்லா நட் போடுறவங்க அது ஃபுல்லாக நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மெஷர்மெண்ட் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வச்சு ஆம்லா நட் போட்டுட்டு மேலே ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கும் 14 ஒயர் தான் கட் பண்ணியிருக்கேன். 3 அடியில் 14 ஒயர். இதில் வந்து கலர் காம்பினேஷன் மட்டும் நான் டிஃப்ரெண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இதில் 6 ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீன் ஒயர் வந்து 8 ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம 2 நாட்டை ஜாயின் பண்ணி தான் ஆம்லா நாட் போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 நாட் பிங்க்கு, அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறமா பிங்க்கு 2, க்ரீன், அதுக்கப்புறம் இன்னொரு பிங்க்கு. இதுலேயும் அந்த பவுலில் இருக்க மாதிரி அதே பேஸ் தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நம்ம ஹைட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு லைன் பிங்க்ல வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 லைன் வந்து க்ரீன் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் வந்து பிங்க் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். நம்மளுக்கு அந்த பவுலில் இருக்க மாதிரியே எந்த பக்கம் பார்த்தாலும் 4 நாட்டு 1 2 3 4 1 2 3 4. இந்த 4 நாட்டு எண்டிங்கில் வந்து பிங்க்ல முடிகிற மாதிரி இருக்கும். இந்த ஒயர் நான் ஜாயின் பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கீழே பேஸில் வரும். இந்த பிங்க் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிவன் கண் நாட் ஹைட்டில் போட போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நார்மல் நாட் போட போகிறேன். நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிவன் கண் போடலாம். நார்மல் பாக்ஸ் நட் வச்சு எல்லா ஒயரையும் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன் நார்மல் நாட்டு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒயர் வந்து விட்டுருக்கோம் இல்லையா சொருகிறதுக்காக, அதை நான் இப்போ உள்ளே சொருகி விட்டுறேன். நான் ஸ்டார்டிங்கில் விட்ட ஒயரை சொருகி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஃபினிஷ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும், அதனால் நம்ம லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இதில் லேடர் நாட் எப்படி போடணுன்னா இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒயரை லூஸ் பண்ணுறேன். மறுபடியும் அது மேல் பக்கமாக இப்படி பண்ணும்போது இங்கே ஒரு லூப் கிரியேட் ஆகும். இப்போது இதுதான் ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணி நாட்டை டைட் பண்ணுறேன். லீடை நான் போட்டுட்டு
மேலே நாட்டையும் டைட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணால் இப்போ லேடர் நாட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனில் வந்து சிவன் கண்ணாட் தான் போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நாட் வந்து நார்மல் நாட் போடுறேன். இப்போ செகண்ட் நாட் சிவன் கண் ரன்னிங் ஒயர் இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த ஒயருக்கு கீழே இப்படி வச்சுட்டு இந்த க்ரீன் ஒயரை இந்த 2 நாட்க்கும் இல்லை கேப்பில் கொடுத்து வெளியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளே ஒயரை விடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நார்மல் நாட். நான் ஆல்ரெடி சிவன் கண்ணாட் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த பவுல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு நாட் வந்து நார்மல் நாட் போடணும், ஒரு நாட் சிவன் கண்ணாட் போடணும். இப்போது நெக்ஸ்ட்டு சிவன் கண்ணாட் போடுறேன். இப்போ நார்மல் நாட். இப்போ இதே மாதிரி ஒரு நார்மல் நாட் ஒரு சிவன் கண், நார்மல் நாட் சிவன் கண் இப்படியே வந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரலாம். போட்டுக்கிட்டே வந்து இங்கே வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லைன் வந்து ஹைட் வரும். உங்களுக்கு 10 லைன் ஹைட் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.